திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். 17. அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே என்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை. மேலும் அந்த பெண் பிள்ளை கதை சொல்ல ஆரம்பித்தாள். ராமானுஜரும் அவரது சீடர்களும் அந்த கதையை கேட்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடன் சேர்ந்து நாமும் இந்த கதையை கேட்போமா? ஸ்ரீ ராமாயணத்தில் கபந்தன் என்னும் ஒரு தேவகுமாரன் இருந்தான். யாரு? கபந்தன். அவன் ஒரு இளவரசன். இந்த கபந்தன் என்னும் இளவரசன் தூலசிரஸ் என்னும் ரிஷியை அவமதித்தான். அப்படி அந்த ரிஷியை அவமதித்ததால் அவர் அவனுக்கு சாபமிட்டார். பெரிய உடல் கொண்டவனாக ஆக கடவா என்று சபிக்கப்பட்டான். ஒரு சமயம் தேவேந்திரன் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டு தொடைகள் வயிற்றுக்குள்ளும் அவனுடைய தலை மார்பிலும் புதைந்தன. யாருக்கு? கபந்தனுக்கு. மேலும் ரிஷியின் சாபத்தால் தலை இல்லாமலும் கால் இல்லாமலும் கழுத்தில் இருந்து இடுப்பு வரையான உடலுடன் இரு கைகள் மட்டும் மிக நீளமாகவும் வயிற்றில் ஒரு கண்ணும் வாயும் பெற்று வாழ்ந்து வந்தான். இந்த சாபத்தால் அவனுக்கு அந்த மாதிரி கிடைச்சது. தலை இல்லை, கால் இல்லை, வயிற்றுல கண்ணு இருக்கு, வாய் இருக்கு, 2 கை இருக்கு. அப்படி அவன் காட்டில் வாழ்ந்து வந்தான். அவனால் எங்கும் செல்ல முடியாது. கால் இருந்தா தானே எங்கன்னா போறதுக்கு. அதனால என்ன பண்ணா, அவனுடைய இருக்க இடத்துல எது தேடி வருதோ அதை 2 கைகாலாலையும் அணைச்சு வாய்க்குள்ள போட்டுக்கிறான். அவன் இருக்க இடத்தை நோக்கி வருபனவற்றை சாப்பிட்டான். ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை பிரிந்த வருத்தத்துடன் காட்டில் தேடி கொண்டிருந்தார்கள். சீதையை காண, ராவணன் தூக்கி போயிட்டவொன்னு சீதையை காணன்னு காட்டில் தேடிட்டு இருக்காங்க ராமனும் லக்ஷ்மணனும். அப்படி அவர்கள் வருகையில் அவர்கள் இருவரையும் 2 கைகளால் பிடித்து கொண்டான். அவனின் கைகளில் அகப்பட்ட ராமனும் லக்ஷ்மணனும், இது என்ன கைகள் மட்டுமே உள்ளது, உருவம் எதுவும் இல்லையே என நினைத்தனர். இந்த விசித்திர உருவத்தை கண்ட இருவரும் யார் நீ என்றனர். அவ்விருவரையும் அவன் வாயருகில் கொண்டு சென்றான் சாப்பிட்றதுக்காக. ராமனும் லக்ஷ்மணன் எது கையில கிடைக்குதோ அதை சாப்பிட்டுருவா இல்லையா? ராமனும் லக்ஷ்மணியும் இழுத்து வாய்க்குள்ள போடலான்னு இட்டுட்டு போறான். அந்த மாதிரி நினைக்கல அவனுக்குள்ள ஒரு இரக்கம் தோன்றியது. சாப விமோசனம் பெற வேண்டிய காலத்தில் ராமரும் லக்ஷ்மணரும் இவ்விடம் வருவார்கள். அவர்களால் சாப விமோசனம் ஏற்படும் என்பதை ஏற்கனவே அவன் அறிந்திருந்ததால் அது முதல் அவர்களின் நினைவாகவே இருந்து கொண்டு ராமநாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தான் அந்த கபந்தன். அவர்கள்தான் வந்திருக்கிறார்கள் என அறிந்து கொண்டான். ராமரும் லக்ஷ்மணனும் வந்திருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டான் கபந்தன். அவர்களின் நிலையினை அறிந்தான். வந்தவங்க கிட்ட கேட்டான், இந்த பக்கம் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டான். இந்த மாதிரி நாங்கள் சீதையை தேடிட்டு வந்தோம் அப்படின்னு கபந்தன் கிட்ட அந்த ராமரும் லக்ஷ்மணனும் சொன்னாப்ல. யார் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல சீதையை, அதனால நாங்கள் இங்கே தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு ராமரும் லக்ஷ்மணனும் கபந்தன் கிட்ட சொன்னாங்க. சரி, நீயா இப்படி இருக்க அப்படின்னு ராமரும் லக்ஷ்மணரும் அந்த கபந்தனை பார்த்து கேட்டாங்க. அந்த கபந்தன் சொன்னா, நான் ஒரு சாபத்தினால இந்த மாதிரி இருக்கேன். அந்த சாபத்தை நீ நீக்கணும்னா என்னை கொன்று என்னுடைய உடலை எரித்தீர்களானால் என்னுடைய உடல் தேவ சரீரம் பெறுவேன் நான் அப்படின்னா. என்னை கொன்னுட்டு என்னுடைய உடலை எரிச்சிடுங்க. இந்த உடலை எரித்தீர்களானால் நான் தேவ சரீரம் பெறுவேன், தேவனாயிடுவேன்
அப்படின்னு அந்த கபந்தன் சொன்னான். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு உபாயம் தெரிவிப்பேன், அதாவது உங்களுக்கு உதவி பண்ணுவேன். நீங்க சீதையை தேடிட்டு வந்திருக்கீங்கள, அந்த சீதை இருக்கும் இடத்தை சொல்வதற்கான உபாயத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான். உடனே ராமரும் லக்ஷ்மணரும் என்ன பண்ணாங்க, அவனை கொன்னுட்டு அவனுடைய உடலை எரித்தனர். உடனே அவன் தேவ சரீரம் பெற்றான். அந்த கபந்தன் தேவ சரீரம் கொண்ட கபந்தன் ராம லக்ஷ்மணரின் வருகையை நோக்கம் உணர்ந்து சீதை இருக்கும் இடத்தை அடையாளம் காண்பதற்கான வழிகளை சொன்னான். இவ்வழியே சென்றால் மதங்கர் ஆசிரமம் வரும் என்றும், மேலும் செல்லும் முன் சபரி இருக்கும் மார்க்கத்தையும் காட்டி அனுப்பி வைத்தான் கபந்தன். வழியில இந்த மாதிரி மதங்கர் ஆசிரமம் வரும், அடுத்தது சபரியோட ஆசிரமம் வரும்ட்டு அந்த போற வழியை காட்டி வைத்தான் கபந்தன். யார் இந்த சபரி? தண்டகாரண்யத்தில் வசித்த சபரி என்ற ஒரு ராம பக்தை. ராமர் மீது கொண்ட அதீத அன்பால் இளந்தை பழங்களை ராமருக்கு வழங்கி ராமரது தரிசனம் பெற்று இறுதியில் மோட்சமடைந்தாள் என்றாள் பெண் பிள்ளை. சபரியின் குரு அருளால் ராமநாமம் ஜபித்த சபரிக்கு ராமர் தனது வருகைக்கு பின் ஞானம் தந்து அவர் திவ்ய தேகத்துடன் மோட்சம் செல்ல சாட்சியாக இருந்தார் ராமர் என்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை. உடனே ராமானுஜர் ராமனுக்கு எச்சில் பழம் தந்தார், ஏன் தெரியுமா என்றார். சபரி தனக்கு இனிப்பான பழங்களை மட்டுமே ராமருக்கு கிடைக்க வேண்டும் என்ற தூய எண்ணத்துடன் ஒவ்வொரு பழத்தையும் சுவைத்து பார்த்து நல்லவற்றை மட்டுமே கொடுத்தார். ராமன் உயர்ந்த ஜாதியினரையோ பணத்தையோ பார்ப்பதில்லை, தூய அன்பை மட்டுமே பார்க்கிறார் என்பதை சபரியின் கதை உணர்த்துகிறது என்றார் ராமானுஜர். மேலும் திருக்கோளூர் பெண் பிள்ளை தொடர்ந்தாள். அதன் பின் ராமரும் லக்ஷ்மணரும் ரிஷியமுக பர்வதம் சென்று அனுமனின் உதவியோடு சுக்ரீவனிடம் தோழமை பூண்டனர் என்றாள் பெண் பிள்ளை. திருக்கோளூர் பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரிடம், நான் என்ன கபந்தனை போல இந்த வைத்தியமாநிதி பெருமானை சேவிக்க யாருக்கேனும் வழிகாட்டினேனா? இல்லையே. எனவே இவ்வூரில் வாழ தகுதியற்ற நான் புறப்படுகிறேன் என்றாள். என்னம்மா, மீண்டும் பழைய புராணமா என்றார் ராமானுஜர். மேலும் அந்த சுட்டி பெண், அந்தரங்கம் சொன்னேனோ திரிசடையை போலே என்றாள். இது என்னம்மா, இன்னொரு கதையா? சரி, அந்த கதையை சொல் என்றார் ராமானுஜர். அந்த கதையை ராமானுஜருடன் சேர்ந்து நாமும் நாளை கேட்போமா? திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தொடரும். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.